வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 3 ஹெச்பி சோலார் பம்ப் செட்டுங்க. 3 ஹெச்பி சோலார் பம்ப் செட்டு நாங்கள் 130 அடியில் வச்சோம். இந்த இடம் வந்து திட்டக்குடி பக்கத்தில் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர். இது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 3 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே சார் வந்து ஒரு என்ஜினியருங்க. இவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய சொந்த நிலத்தை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இறங்கி இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சாதாரணமாக நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு விவசாயத்தில் இறங்கி நம்முடைய சொந்த நிலத்தை வந்து நல்லபடியாக சாகுபடி பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிறத இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்முடைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நம்பி கொடுக்குற தொழில்காரங்களும் நம்மளை ஏமாற்றிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சோலார் பம்பு அருமையாக போட்டு கொடுத்தோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே ரொம்ப நல்லா ஃபோர்ஸில் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த போர்லேருந்து வர்ற தண்ணி வெறும் மண்ணும் சேருமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட அப்படியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா சேத்தை இறச்சி ஊற்றுனோம்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்து மிக மோசமாக இருக்குமோ அந்த மாதிரி மண்ணும் சேரும் கலந்தே வருதுங்க. அப்போ ஒரு 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரம் ஓடின அப்புறம் பார்த்திங்கன்னா போர் அப்படியே தண்ணி குறைஞ்சி நின்று போச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போரில் நல்லா ஈல்டு இருக்குது. போர் கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒருத்தங்கிட்ட நம்ம நல்ல தரமான போர் போடணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவங்க போர் வந்து சரியாக போடலை. அது மாதிரி கேசிங் பைப் வந்து ரொம்ப மெல்லிஸாக வாங்கிடுறாங்க. ஜல்லி பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பேக் பண்ணணும். மழைன்னு நமக்கு தான் கொட்டை தெரியுது, கேப் இருக்குன்னு சொல்லிவிட்டு கூடையாக ஜல்லியை பேக் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த மெல்லிஸான கேசிங் பைப்பு அப்படியே நெறிஞ்சு போயிடுதுங்க. நெறிஞ்சு போய் போரே இடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மேலே கீழே பார்த்து பம்பை இறக்கினா மறுபடியும் பார்த்திங்கன்னா 80 அடிக்கு கீழே பம்பு இறங்கவே இல்லை. பம்பை வெளியில் எடுத்தாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, போட்டாச்சு. 80 அடிக்கு கீழே இறங்கவே இல்லை. மறுபடியும் ஒரு 4 இன்ச்சு டம்மி பைப்பை வாங்கி இரும்பு பைப்பை உள்ளே இறக்கணும்னா அந்த டம்மி பைப்பும் போய் முட்டிக்கிடுது. அப்புறம் ஒரு இரும்பு கம்பி ஒரு 1.5 இன்ச்சு அகலத்தில் இரும்பு கம்பியை உள்ளே ஒரு 4 அடி நீட்டத்துக்கு உள்ளே இறக்கணும்னா அது பாட்டுக்கு 160 அடி வரைக்கும் போகுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டுனா அந்த கேசிங் பைப்பு நஞ்சு போச்சு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு போர் போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ செலவு பாருங்கள். இப்போ நம்ம நம்பி கொடுக்குற ஒரு தொழில் வந்து சரியாக பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய வேதனையும் எவ்வளோ பெரிய பண விரையுமோ ஆகுது பாருங்கள். மறுபடியும் இவங்க 350 அடிக்கு அதே இடத்துலையே பக்கத்தில் ஒரு 30 அடி தூரத்தில் ஒரு 350 அடிக்கு புதுசாக ஒரு போர் போட்டு அந்த போர்லேருந்து மறுபடியும் தண்ணி இருக்க ஆரம்பித்தோடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அற்புதமாக வருது. எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ ஒரு போரு நம்ம தெளிவாக இருக்கிறோம். சோலார் பம்பில் வந்து சட்டுன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா அவ்வளோதாங்க, சோலார் பம்பு ஓடாது, சோலார் பம்பு ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சுத்தமான தண்ணி எடுத்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த பம்பில் எப்படி தண்ணி வருது பாருங்கள். இவ்வளவு சாக்கடையும் மண்ணுமா வரும்போது அந்த போர் இடிஞ்சு போச்சுன்னா அப்பயும் பம்பு சோலார் பம்பு நிற்காம தான் ஓடிச்சு. சோலார் பம்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மண்ணும் சேருமா அள்ளி ஓட்டாது. நம்ம பேனல் தரமான பேனல் போடுறோம், ரொம்ப கவனமாக டிசைன் பண்ணுறோம். ஆனால் போர் சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா புதுசாக போர் போட்ட உடனே அதில் இருக்க தண்ணியோட இறைப்பு திறன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இப்போ கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்குது. 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆனாலும் நிற்காமல் ஓடுது. மாலை நேரங்களில் சூரியனே ரொம்ப மங்களாக போனால் கூட ரொம்ப அற்புதமாக ஓடுது. அந்தளவுக்கு தெளிவாக பம்பு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா 5:45 வரைக்கும் இந்த இடத்துல பம்பு ரொம்ப அற்புதமாக ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு ரொம்ப திருப்தி. ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் போர் இடிஞ்சிருக்கு அப்படின்னா யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் சோலாரில் வந்து எதாவது தப்பாக பண்ணிக்கிட்டு என்னத்தையாவது சமாளிக்கிறதுக்காக நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இதை மாதிரி நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. அதை நிரூபிக்கிறதுக்கே நமக்கு 2 நாள் ஆகிடுச்சு. அப்புறம் திரும்ப வந்து அந்த பம்பு இறக்குறவங்க வந்து பார்த்துட்டு இல்லை உண்மையிலேயே போர் இடிஞ்சிருக்கு சார், நம்ம புதுசாக தான் போர் போடணும் அப்படிங்கும்போது எல்லா வித காரணங்களையும் கொண்டு நம்ம நிரூபிச்சுட்டு மறுபடியும் புதுசாக பக்கத்துலேயே போர் போடும்போது ரொம்ப அற்புதமாக வந்து போர் விழுகுது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயமா போயிடுது. போர் போடுறதுலேருந்து பம்பு இறக்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப கவனமாக செய்யணும். சோலாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரண்ட்டு மட்டும்தான் சப்ளை பண்ணுறோமே ஒழிய வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. கரண்ட்டு வந்து
ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்துட்டோம்னா அது எத்தனை அடி ஆழமாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக சோலார் பம்பு வேலை செய்யும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த இடத்துல அதை நம்ம நல்லாவே நிரூபித்து காட்டினோம். சாம்சங் சோலாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான செயல்படக்கூடிய பம்புகளை மட்டும்தான் நம்ம வச்சு கொடுக்குறோம். 50 வரைக்கும் போயிடுச்சு. 100% பெர்ஃபார்மன்ஸுங்க. எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.